ஓம் ஸ்ரீ ஏக இறைவனே போற்றி போற்றி. 12 தெய்வங்களின் அஷ்டோத்திர பாராயணம் குறித்தும் ஆதி சிவ சக்தி ஆற்றல்கள் நிறைந்த விளக்கு குறித்தும் 12 தெய்வங்களும் இணைந்து நிற்கும் ஏக இறைவன் அருளிய அருளுரை. அன்பு நிறைந்த ஆன்மாக்களுக்கு ஏக இறைவனின் ஆசிகள். அனைத்து தெய்வங்களும் எமது குழந்தைகள். அனைத்து தெய்வ சக்திகளையும் ஒருங்கிணைத்த மா சக்தியாகிய ஈசனாய் நிலைத்து ஏகனாய் ஒளிர்ந்து புவிக்கோளினில் வசிக்கின்ற ஆன்மாக்களுக்கு அருள் பொழிகின்றேன். தெய்வங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஓர் இயக்கத்தினை நிகழ்த்தினால் ஆங்கே பெருத்த அழுத்தம் ஏற்படும். இப்பிரபஞ்சமே சமணமற்ற தன்மையினை ஏற்கும். அதனை சீர் செய்திட யாமே முனைந்து ஆற்றல்களை பொழிகின்றோம். அனைத்து தெய்வங்களும் ஒன்றோடு ஒன்று ஒடுங்கி எச்செயல்களை ஆற்றுகின்றனர். ஆன்ம அணுக்களை சேகரிக்கும் பணியினை ஏற்றுள்ளனர். மானுட ஆன்மாக்கள் புவியினின்று விடுவிக்கப்படல் வேண்டும். அன்றி புவியின் இயக்கம் பாதிப்படையும். புவியின் சுழற்சியில் மாறுபாடுகள் தோன்றிவிடும். அதன் வேகம் அதிகரிக்கும், அன்றி குன்றிவிடும். புவிக்கோளின் சுழற்சிக்கு ஓர் தனித்த கால நேரம் உண்டு. அத்தகைய கால நேரம் மாற்றம் அடைந்தால் புவிக்கோள் தனது அச்சிலிருந்து விலகிச் சென்றுவிடும். அன்றி மாறுபட்ட கால அளவுகளில் இயங்கத் துவங்கிவிடும். இதன் மூலம் மற்ற கோள்கள் யாவும் தங்களது இயக்கத்தில் பாதிப்படையும். இறுதியில் சூரியனும் மாற்றமடையும். இப்பிரபஞ்ச இயக்கமே பாதிப்படையும். தெய்வங்கள் அனைவரும் கூடியே பணியாற்றுவது என்பது புவியினில் நிகழ்வதன் மூலமே புவிக்கோளின் இயக்கம் சீரடையும். பிரபஞ்ச இயக்கமும் சீரடையும். 12 தெய்வங்கள் அதி தீவிரமாய் ஒன்று கூடி இயங்குகின்றனர். ஆதி சக்தியே அனைத்து தெய்வ நிலைகளையும் கட்டுறுத்தும் மூல மைய ஆற்றலாய் ஒடுங்கி உள்ளார். அகத்தியர் எனும் ரிஷி குலத்து மூத்த ஆன்மா 12 தெய்வங்களின் சக்திகளையும் ஏற்று பதமாய் உருமாற்றி மானுட ஆன்மாக்களுக்கு செலுத்தி ஈர்த்து பிணைக்கின்றது. தெய்வங்களை ஒன்று பிணைத்து பூமிக்கு ஈர்த்து நிலைநிறுத்தியுள்ள அகத்தியர் எவ்விதம் தான் ஏற்ற பணியினை நிறைவேற்றுவார்? அதற்கான மார்க்கம் தனை எமை வேண்டியே பெற்றிட்டார். 12 உயர் தெய்வங்களையும் மானுட ஆன்மாக்கள் ஒன்றிணைந்து பூஜிக்க வேண்டும். அதன் மூலம் புவியினில் கட்டுண்ட தெய்வங்கள் தங்களுடைய ஆற்றல்களை பொழிவர். மானுட ஆன்மாக்கள் எளிதாய் தெய்வ சக்திகளை ஏற்று விடுதலை அடைவர். தெய்வங்களை பூஜிக்க வேண்டும் எனில் அவர்களது நாமங்களையும் புகழ்களையும் மந்திரமாக உரைத்து போற்ற வேண்டும் என்பது நியதி. நீரினை நிறைத்து தெய்வ சக்திகளை உள் ஏற்று மந்திரம் உரைத்த பின்னர் அதனை அனைவரும் பருகிட தெய்வ ஆற்றல்கள் உடல்களில் பரவி உடல் பொலிவுற்று உயிரினில் பரவி அதன் நிர்ணயங்கள் நிறைவேறி இறுதியில் ஆன்மாவினை அடைந்து அதன் மைய வெற்றிடத்தினை பெருக்கும். அகத்தியர் உருவாக்கிய செயல்களின் மூலம் மானுட ஆன்மாக்கள்
ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்படும். பிணைந்த ஆன்மாக்களுக்கு ஆதி சிவனும் ஆதி சக்தியும் அகத்திய ரிஷியும் 3 விழிகளாக மலர்ந்து ஆற்றல்களை பொழிவர். ஒரு மனித உடல் என்பது பல்வேறு ஆற்றல்களை ஏற்று இயங்குவதற்கே உருவாக்கப்பட்ட சக்கரங்களே மூலச் செயல்கள் ஆற்றிடும். தெய்வங்களுக்கும் இயங்கு சக்கரங்கள் உண்டு. 12 தெய்வங்களும் ஒடுங்கிய சக்தியினை முழுமையாக துதித்து போற்றும் ஆன்மாக்கள் தங்களுடைய உடல் சக்கரங்கள், உயிர் சக்கரங்கள், ஆன்ம சக்கரம் ஆகியவை சீராய் இயங்குவதனை உணரலாம். தெய்வங்களின் இயங்கு சக்கரங்களும் மானுட ஆன்மாவோடு பிணைவதனை காணலாம். அகத்திய ரிஷிகளின் ஆற்றல்களினால் தெய்வங்களின் துணை கொண்டு உருவாகிய விளக்கு எனும் கருவி சக்கரங்களின் இயக்கத்தின் மூலம் தெய்வங்களை மானுடர்களோடு பிணைக்கும். மனிதர்களும் தெய்வங்களும் ஒன்று பிணைய வேண்டும் எனும் செயல்பாட்டினை துரிதமாக்கிய அகத்தியர் தெய்வங்களை மந்திரங்கள் உரைத்து பூஜிப்பதன் மூலமும் ஆதி விளக்கு கொண்டு ஆராதிப்பதன் மூலமும் ஏற்றிடும் மானுட குலத்தோடு பிணைத்து ஈர்த்து விண்ணேற்றிட முனைந்துள்ளார். தெய்வங்களின் செயல்கள் சீராய் அமைய மானுட ஆன்மாக்களும் ஒத்துழைக்க வேண்டும். மனிதர்களின் அறியாமை கழிவுகள் யாவும் இறைவனின் சூட்சம இயக்கத்தினை உணரவிடாது தடுத்துவிடும் ஆற்றல் பெற்றது. அதனை உணர்ந்து கொண்டு இறைவனின் எளிய வழிகாட்டுதல்களை பின்பற்றி தெய்வங்களை ஒன்று கூடி துதித்து அகத்தியரின் பேரறிவு உரைப்பதனை ஏற்று மானுட ஆன்மாக்களை காத்திட மானுட ஆன்மாக்களே முயன்றிடல் வேண்டும். வழிகாட்டுதல்கள் என்பது இறைவனின் செயல். காட்டிய வழியில் பயணிப்பது மானுட ஆன்மாக்களின் செயலாக அமைய வேண்டும். அகத்தியரின் கூற்றினை ஏற்று உரைக்கப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றி எமை வந்தடைய வேண்டும் என்றே அனைத்து ஆன்மாக்களையும் வாழ்த்துகின்றேன். ஆசிகள் பல பல.